இருந்தும் இலங்கைக்கு அனுப்பப்படுகிற தமிழ் அகதிகளை பாதுகாப்பாக அவர்களது இல்லத்திற்கு போய் சேருவதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு இன்று மதுரையிலே கூடியிருக்கிறது. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாக அரசியல் அரங்கில் பார்க்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வருகிற 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு அவருடைய தலைமையில் இயங்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. பாமகவில் தந்தை மற்றும் மகளுக்கிடையே கடுமையான இந்த பதவி மோதல் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய உட்கட்சி விவகாரம். அது பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. திருமாவளவனிடம் தோற்று போகலாம், தந்தையிடம் தோற்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அது மகன் அவர் சரி ஏற்றுக்கொள்ளாம எதிர்க்கிறார். விடுதலை சிறுத்தைகளோடு அவர்களுக்கு எந்தவிதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்விக்கு என்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. எங்கள் களம் வேறு, எங்கள் பயணம் வேறு. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களின் போட்டி கட்சியாக ஒருபோதும் நினைத்ததில்லை. இது ஒரு யூகமான கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி. அதற்கு அந்த கேள்விக்கு இப்போதைக்கு அந்த அவசியமும் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சரியான முறையில் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதும், அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் சரியான முறையில் வழி நடத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் புறக்கணிக்கப்பட்டது. ஏற்கனவே தரப்படும் அப்படின்னு இது எப்படி பார்க்குறீங்க? நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார். இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நம்பகத்தன்மைக்கான ஒரு அடையாளம். ஆனால் அதிமுக அவ்வாறு வாக்குறுதி கொடுத்ததாக தேமுதிகவினர் கூறுகிறார்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீர்தூக்கி பார்ப்பார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வைகோக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டது. தற்போது கொடுக்கலன்றது அவங்க கட்சியிடையே ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறாங்க, வருத்தத்தை தெரிவித்திருக்காங்க. திமுக தரப்பில் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். 2026 தேர்தல் விசிக எத்தனை இடங்கள் போட்டியிடும்? உங்களுடைய அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது முடிவு செய்யப்படும். அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யும்.